வணக்கம் நேர்களே. 35 இடங்கள், 50 கம்பெனி, 25 தனிநபர்களை விசாரணை பண்ணியிருக்கு இடி. அனில் அம்பானி இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணுமா? என்ன நடந்தது? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அனில் அம்பானி இஸ் பேக். நீங்கள் வந்து இடி ரெய்டு போகலை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடலை, விசாரணை கூட பண்ணலை. அவங்க வீட்லேயாவது போய் விசாரிச்சிங்களான்னு கேட்டீங்க. இன்னைக்கும் என்ன அவன் வீட்டை ரைட் 35 இடங்கள். ஆமாம், மும்பை அண்ட் டெல்லி. ஏதாவது இப்போ நான் வந்து காக்கா பறக்குது, குருவி பறக்குது, அவனோட வேலை செஞ்சவங்க எல்லாம் முன்னாடியே ஜெயிலில் வச்சுருந்தாங்க. ஸ்வான் டெலிகாமில் ஒர்க் பண்ணவங்க 4 பேர் ஜெயிலில் இருந்தாங்க. அக்கௌண்ட் திறந்தது கையெழுத்து போட்ட அவன் ஒய்ஃபையோ அவரையோ அந்த ஸ்வான் டெலிகாம் கேஸில் பிடிக்கல. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் அம்மா, அவர் ஒய்ஃபு, அவர் பசங்களை என்கொயரி பண்ணியிருக்காங்க இடி. கோகிலா பின் அம்பானி சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா உனக்கு சொத்து கொடுத்ததுக்கு என்ன இப்படி எல்லாமே மாட்டி விடுவேன்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? இப்போ கேட்குறது நான் என்கொயரினா அப்படி தானேப்பா பண்ணுறாங்க. ஓகே. நம்ம ஊரில் என்கொயரினா எப்படி பண்ணுறான் போலீஸு? சார், அது ஒரு 50,000 கோடி காணும்னா போலீஸ் எப்படி எடுப்பான்? அது துணிவு படத்தில் வர மாதிரி தான் சார். எடுப்பானா மாட்டானா? இவங்க நான் சொன்ன பட்டியலில் யாராவது ஒத்தரையாவது கூப்பிட்ருக்காங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? இல்லை, இனி கூப்பிடுவாங்களா இருக்கும். எப்போ கூப்பிடுவாங்க? 10 வருஷம் கழிச்சு. அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பேப்பர்லாம் எரிச்சு பேப்பரே இல்லாமல் எல்லாம் பண்ணிட்டீங்களா? போலீஸ்காரங்க கேட்குறான், பாஸ் இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருந்தது பாஸ், அந்த பேப்பர்லாம் முடிச்சிட்டிங்களா பாஸ்? ஒன்றும் இல்லையே பாஸ். உங்கள் வீட்டில் எல்லாம் சேஃபு கீஃபெல்லாம் காலி பண்ணிட்டீங்களா பாஸ்? ரைடு நாங்கள் ரைடுக்கு வரட்டுமா பாஸ்? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்டரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் போட்டதுக்கு இன்றைக்கி நீ ஆரம்பிச்சேன்னா என்ன இருக்கும் அந்த வீட்டில்? இல்லை சார், என்ன இருக்கும் ஏன் சொல்லு? எதுவும் இருக்காது. ஏன் அவனை கூப்பிடல, விசாரிக்கல பார்? அவனையும் நான் விசாரிச்சிட்டேன் பார். ஓகே, அவனையும் விசாரிச்சிட்டேன். அவன் கை நீட்டினான், ஸ்கேலால் ஒரு தட்டு தட்டிட்டேன். உனக்கு பெரிய அடி, லட்டியால் உனக்கு அடி. அப்போ உங்களுடைய குரலுக்கு மத்திய அரசு செவிசாச்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கவா? நிறைய பேர் கேட்குறாங்க பாஸ், ஏன் கேள்வி கேட்கலன்னு. நாங்கள் கேள்வி கேட்டுட்டோம். அது அவரோட கம்பெனியில் ஆட்களே வேலை இல்லை, அவங்கள நாங்கள் கேள்வி கேட்டோம். அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறது. ஓகே, நீங்கள் ஜென்யூனாக விசாரிக்கணும்னா ஆழத்துக்கு உள்ளே வச்சு போலீஸ் கஸ்டடி கேட்டு 6 மாதம் போலீஸ் கஸ்டடியில் வச்சு தான் விசாரிக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார், எவ்வளோ நாள் இடி கஸ்டடியில் இருந்தார்? மோர் தென் a year, ஒரு வருஷமே இருக்கும். அப்போ இவர் 300 பேருக்கு வேலை மாற்றி கொடுத்ததா கேஸ் அவர் மேலே. இங்கே 1000 கோடிக்கு மேலே காணும். 3000 கோடி எஸ் பேங்கோட அந்த அது ஒன்று. அப்புறம் அவன் சொல்கிறான் எஸ்பிஐ 12,000 கோடி காணும்னு, பேங்க் ஆஃப் பரோடா காணுங்கிறான், கனரா பேங்க் காணும் ஆனால் ஃப்ராட் இல்லைங்க. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் வைக்கணும்? ஒரு சீரியஸாக கேஸ் நடத்தின போது அந்த எரிக்சன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அரெஸ்ட் வாரண்ட்டை கையில் வச்சுருந்தான். வெறும் 700 கோடிக்கு 600 கோடி 600 கோடிக்கு முகேஷ் அம்பானி போய் முகேஷ் அம்பானி காசு கட்டி இவன் தப்பிச்சான். பிகாஸ் அரெஸ்ட் வாரண்ட் இருந்தது. அரெஸ்ட் பண்ணுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான். அப்போது அம்மையார் சீரியஸாக இருந்திருந்தாங்கன்னா இத்தனை நேரத்துக்கு எஸ்பிஐ 600 கோடிக்கு சுப்ரீம் கோர்ட்டு வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்ததுக்கு இவர் பர்சனல் கேரண்டி கொடுத்துருக்குறாருங்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ வாட்டி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியிருக்கலாம்? அத்தனை இடத்துக்கு சார் 300 எவ்வளோ வாட்டி அரெஸ்ட் வாங்கியிருக்கலாம்? நம்ம கணக்கு போட்டால் 5 தடவையாவது குறைஞ்சது பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ கொடுத்துருப்பாரா? கோகிலா பேன் அரெஸ்ட் வாரண்ட் இருந்ததுன்னா, இல்லாட்டா கோகிலா பேனோட பையனை நீங்கள் அரெஸ்ட் வாரண்ட் வச்சுருந்தீங்கன்னா முகேஷ் போய் பேசியிருப்பாரா மாட்டாரா செட்டில்மெண்ட்டுக்கு? டெஃபினட்டாக பேசியிருப்பார். அப்போ ஏன் நீங்கள் பண்ணலை? அப்போ நீங்கள் சொன்ன அண்ணன் தம்பி கதை இங்கே நடக்கலையா சார்? அண்ணன் தம்பி அதான் இதுதான்ப்பா. அப்பா இருந்தார், அண்ணன் தான் தம்பி இருந்தான். அப்பா பண்ணதெல்லாம் 2 பேருக்கும் தெரியும். அண்ணனும் தம்பியும் சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. தம்பி ஜெயிலுக்கு போகணும். ஆனால் அப்பா 2 பேருக்கும் ஒரு பெரியப்பா இருக்கார். பெரியப்பா என்ன சொல்கிறாரு? நாம் இருக்க பயமேங்கிறாரு. அண்ணா என்ன சொல்கிறான்? டே தம்பி பாவம்பா, அவனை தூக்கி உள்ளே வச்சிட்டிங்கன்னா எங்கள் கதையும் எங்கள் அப்பா கதையும் சொல்லிவிடுவார். உங்களுக்கு அண்ணனாக இருந்தவரை கதையெல்லாம் வெளில வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அவர் அப்படியே லீட்டாக விட்டுடுங்கன்னு. அப்படின்னா ஏன் சார் இந்த ரைடு என்ன பப்ளிக்கில் வந்துடுச்சுல்ல?
தம்பி சும்மா இருந்திருந்தா பரவாயில்ல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலேருந்து ஒரு ஃபால்ஸ் கேரண்டிலாம் கொடுத்தாருன்னா சும்மா இருப்பாங்களா? பட் இந்த எஸ் பேங்க் கேஸ் என்னது சார்? ஆக்சுவலாக அது 3000 நான் கோடி. சொல்லட்டுமா, என்னன்னு சொல்லட்டுமா? நம்ம அனில் அம்பானி சாருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டது. அந்த 3000 கோடி அவர் கடன் வாங்கினார் எஸ் பேங்க்லேருந்து. ரைட்டா? அது நல்ல வட்டி போட்டு வாங்கிட்டாரு. அது ஒரு ஃபேவராக பண்ணாரா தல்வார்? தல்வாருக்கு பணம் தேவைப்பட்டது. அவரோட பொண்ணுங்க 3 பேர் இருந்தாங்க. அவங்க கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கடன் தேவைப்பட்டது. நான் உனக்கு கடன் தரேன், நீ எனக்கு கடன் கொடு. கடன் கூட இன்வெஸ்ட் பண்ணா? கடன் கொடு. ஓகே. எப்படி கடன் கொடுக்கறது? நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் நிறைய பேர் முதலீட்டு பண்ணியிருக்காங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டு எம்டியோட பொண்ணுங்களுக்கு கடன் கொடுத்தாங்க. நான் உனக்கு இங்கே கடன் கொடுத்தேன், நீ எனக்கு அங்கே கடன் கொடுத்த. இப்போ இவர் என்ன சொல்கிறார், அம்பானி கடன் கொடுக்கலன்னு சொல்லலை, கடன் கொடுத்தேன் ஆனால் வசூல் பண்ணிட்டோங்கிறாரு. அவுட்ஸ்டாண்டிங் நில். அப்போ நான் என்ன சொல்கிறேன், கொலை பண்ணிட்டா ஓவரா? இந்த ப்ராசஸே தப்பு இல்லை. இப்போ சந்தா கோச்சர் எதுக்கு சொத்தை பிடிச்சிருக்காங்க? நீ கடன் கொடுக்கக்கூடாத வெளியில் கடன் கொடுத்துருக்க, ஏன் கடன் கொடுத்தங்கிறது தான். அதாவது பேங்க்லேருந்து பணத்தை திருடிட்டு திரும்பி பேங்க்கில் பணத்தை வச்சிட்டேன்னு சொன்னால் கிடையாது. பட் அவங்க சொல்லும்போது அந்த சாங்ஷன் ஆன அமௌண்ட் வந்து இட் இஸ் அண்டர் மெரிட் டியூ ப்ராசஸில் தான். அது நீ சொல்கிற, இடி இல்லைங்கிறானே. தல்வார் ஜெயிலுக்கு போனாரா இல்லையா? ஜெயிலில் போய் பாடி இருப்பாரா மாட்டாரா? ஜெயிலில் லட்டியை தானே சார், லட்டியை காமிச்சிருப்பானா மாட்டாராப்பா? விசாரணை எப்படி பண்ணுவான் போலீஸில்? விசாரணைன்னு ஒரு படம் பார்த்தியா இல்லையா? ஆமாம் சார். பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். பார்க்கலன்னா சொல்லு, போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்தேன். எப்படி விசாரணை பண்ணுவாங்க? கஷ்டம்தான் சார், அது யோசிக்க கூட முடியல. அது மாதிரி விசாரணை படம் பார்த்துட்டு உள்ளே போனவன் தல்வார் என்ன பண்ணியிருப்பான்? எல்லா விஷயத்தையும் கக்கியிருப்பான்ல, கக்கியிருக்க போட்டான்னா. ரைட். அவன் என்ன கக்கினான்னு உனக்கு தெரியுமா? அது இன்னும் வெளியே வரல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடி ரைடெல்லாம். அது பல பேருக்கு தெரியும்ல. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், தைரியமாக பெரியப்பா தான் ஆல் பவர்ஃபுல். வைஸ் பிரசிடென்ட்டே ரிசைன் பண்ண வச்சிட்டார். ஒரு ஃபோன் எடுத்து இவனை தூக்கி கொஞ்சம் டிங்கர் பட்டிலாம் பார்த்துருன்னு சொல்லலாம்ல. பட் இது என்னன்னா, டிங்கர் பட்டி பார்த்தா ரஃபேல் டீலில் நான் என்ன பண்ணேங்கிறத அவன் சொல்லுவான்ல. ரஃபேல் டீலில் அனில் அம்பானி என்ன பண்ணாருங்கிறத. ஃபைனான்ஸ் அசால்ட்டோட ஆஃப்செட் பிஸ்னஸ்லாம் இவருக்கு தானே வந்தது. ஆமாம். அப்போ 2015 ஃப்ராட் நடந்திருக்குன்னா இந்த ரஃபேல் பிஸ்னஸ் ஆஃப்செட்டில் எப்படி இவர் கொடுத்தீங்க? அந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்குல்ல சார். இப்போ அதெல்லாம் நாங்கள் கேட்குறோம்ல. இல்லாத ஒரு கம்பெனிக்கு எப்படி டசால்ட்டோட அந்த ரஃபேல்து வந்தது, அது நீ ரஃபேலோட ஆர்டர்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்கிற கேள்வி தானே சார். அதை யார் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? இடி. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்போ இதெல்லாம் வச்சு இவ்வளோ பண்ணதை விட்டுட்டு செந்தில் பாலாஜியை நீங்கள் உள்ளே வச்சு 1 வருஷம் விசாரணை பண்ணீங்க. அப்போ இவரை விசாரணையே 10 வருஷம் பண்ணோம் தான். நீங்கள் விசாரணையே 10 வருஷம் பண்ணால் தண்டனை எப்போ சார் கொடுக்கும்? அதுதான் அப்புறம் சார். இதில் இடி சொல்லியிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் வந்து ஒன்று வந்து கிராஸ் வயலேஷன்ஸ் இன் லோன் அப்ரூவல் ப்ராசஸ். அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற பதில் இல்லை, எல்லாம் மெரிட்டில் தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, அவன் கடன் வாங்கி இப்படி கொடுத்தது அப்படி கொடுத்தது, அது அப்படி பண்ணக்கூடாது, கொடுத்தீங்கன்றத இடியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் இப்போ ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸுக்கு கடன் வாங்கினேன்னா நான் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸில் தான் யூஸ் பண்ணணும். அதை வாங்கி நான் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ரிலையன்ஸ் பவருக்கும் கடன் கொடுத்தேன்னா. இதைத்தானே சார் விஜய் மல்லையாவும் பண்ணார். அதனால தான் விஜய் மல்லையா கேட்குறான், என்னை மட்டும் ஏண்டாப்படுத்துகிறேன் அவளை ஏற்படுத்துகிறேன்னு கேட்குறான். அது ஓப்பனாக பேரே வேற அவர் சொல்லிட்டாரு. ஆமாம். ஓகே. இது இவர் பண்ணியிருக்கிறதுக்கும் விஜய் மல்லையா பண்ணியிருக்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் நானும் சொல்கிறோம். ஓகே. இன்னொன்று சார், யூஸ் ஆஃப் பேக் டேட்டட் கிரெடிட் அப்ரூவல் மெமராண்டம்ஸ். முன்னாடியே அந்த கடன் வாங்கினது, அதாவது வாங்கின கடனுக்கு இது முன்னாடியே ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதான்ப்பா, நீ கடனை கொடுத்துட்டு 10 நாளைக்கு முன்னாடியே மீட்டிங் போட்டு அப்ரூவ் பண்ண மாதிரிலாம் பேப்பர் இருக்குங்கிறான். அதில் என்ன ப்ராப்ளம் சார்? எப்படி பண்ணுவேன்? நான் நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசிடுவேன், மேனேஜர் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை கிரெடிட் பண்ணிவிட்டு 20 நாளைக்கு முன்னாடியே பேப்பர் ரெடி பண்ண முடியுமா? ஓகே. ஸோ இப்போ சார் எனக்கு மேனேஜர் சார் எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது, ஒரு 2000 கோடி என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுங்க. ஓகே பாஸ், 2000 crores உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட். அப்புறம் கூப்பிட்டு, சார் ஜிஎம் சார் இது மாதிரி ஆனந்த் சார் கூப்பிட்டாரு, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கேட்டால் 2000 கோடி நான் கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பேப்பர் ஒர்க் பண்ணி நீங்கள் சேங்ஷன் பண்ண மாதிரி பண்ண சொன்னாருன்னா
அவனும் பண்ணியிருக்கிறான், ஏன்னு கேட்குறான். ஓகே சார், அப்போ இந்த டாட்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணலாமா சார்? ஆனந்த் ஸ்ரீனிவாசன் 2000 கோடி பணம் கேட்குறாரு, கேட்டோன்னே அக்கௌண்ட்டில் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு 20 நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்டார், நாங்கள் இந்த டியூ டெலிஜென்ஸ் எல்லாமே முடிச்சு அந்த மெரிட்ல பேசிஸில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோன்னு 20 நாளைக்கு முன்னாடியே நான் அப்ரூவ் பண்ணிட்டேன்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்றேன். டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உள்ளே சொருகிட்டேன். டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அந்த இடத்துல நான் சொருகிடுறேன். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் வாங்கினதுக்கு இல்லாமல் வேற ஒரு செலவு பண்ணிடுறாங்க. ஆமாம், நீங்கள் வேற ஒரு செலவு பண்ணதுனால இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு இன்னொரு கம்பெனியில் கடன் இருக்குது. இந்த கடனை நான் இந்த கம்பெனியை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனிக்கு அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரொட்டேஷனில் விட்டேன். என்னப்பா ஒரு கிரெடிட் கார்டு பில் கட்ட காசு இல்லை. மேனேஜர்கிட்ட கேட்டால் அவர் எனக்கு வீடு கட்டணும். இந்த பார், எனக்கு வீடு கட்ட ஆனந்த் ஸ்ரீனிவாசன்னா வீடு கட்டத்துக்கு கடன் வாங்கினேன். வீடு கட்டாமல் அதை எடுத்து என் கிரெடிட் கார்டு பில்லை கட்டிக்கிட்டேன். என்ன தப்பு? ஆனால் இது தப்பா? இப்போ ஆனந்த் ஸ்ரீனிவாசனால கிரெடிட் கார்டு பில் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பண்ணால் தப்பு சார். இந்த பாரு, ஆனந்த் ஸ்ரீனிவாசனால கிரெடிட் கார்டு பில் கட்ட முடியல. ஓகே, உனக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். புரியுது. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் 2000 கோடி கிரெடிட் கார்டில் தேய்ச்சிட்டாரு. அது பில்லு கட்ட முடியல. நீ எனக்கு பேங்க் மேனேஜர், 2000 கோடி வீடு கட்டத்துக்காக லோன் தர, உனக்கு கிரெடிட் கார்டுக்கு லோன் கட்ட முடியாது. நீ என்ன சொல்ல, வீட்டுக்கு கட்டுறேன்னு சொல்லி வாங்கிக்காங்கண்ணே. சரி, வீடு கட்டுறேன்னு நான் சொல்கிறேன். 2000 கோடி நீ கொடுக்குற, நான் என் கிரெடிட் கார்டு பில்லை கட்டிக்கிட்டேன். நீ 20 நாளைக்கு முன்னாடியே பேப்பர் ரெடி பண்ணி இவர் புதுசாக வீடு கட்ட போகிறாரு அப்படின்னு லோன் போட்டு கொடுத்தேன்னா எந்த ஒத்துப்பையா? டியூ டேட் வேறு நாளைக்கு வச்சுட்டு எனக்கு நான் 20 நாளைக்கு முன்னாடி எப்படி நான் கேட்க போகிறேன்? வேண்டாம். ஓகே, புரியுதா? புரியுது சார், வெரி கிளியர். ஸோ கணக்குப்படி பார்த்தா இது இந்த டாட்ஸ் இப்படி தான் கனெக்ட் ஆகுது. ஆனால் ரிலையன்ஸ் தரப்புலேருந்து அவங்க சொல்கிறது நாங்கள் பணத்தை கட்டிட்டோம், நில் பேலன்ஸ், எல்லா பணத்தையும் அடைச்சிட்டேன். ஸோ இடி சொல்கிறது த ப்ராசஸ் ஆஃப் லோன் டிஸ்பர்சல் அண்ட் யூசேஜ் தான் கிரைம். பட் எஸ்பிஐ சொல்கிறது எனக்கு 12,000 கோடி வரலங்கிறாங்க. அவங்க அதை பற்றி பேசல சார், அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஆமாம், அதை பற்றி பேச எஸ் பேங்க்கில் 2000 கோடி கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டேட் பேங்க் என்ன சொல்கிறான், என் பணத்தை எடுத்து தான் அங்கே கொடுத்துட்டேங்கிறான். இப்போ அடுத்தது என்ன சொல்லுவார் அனில் அம்பானி, நீ தான் எஸ் பேங்க்கை வாங்கிட்டே, நீ உனக்கு கொடுத்தா என்ன, உனக்கு கொடுத்தா என்ன? இது நல்லா இருக்கு சார். என்னது என்ன சொல்லுவார்னா, சொல்லிட்டாருன்னு நான் சொல்லல. புரியுது. அவருக்கு நான் ஐடியா தரேன். உண்மைதானே, எஸ் பேங்க் தான் அதை பெயில் அவுட் பண்ணி, எஸ்பிஐ தான் பெயில் அவுட் பண்ணி. நான் எஸ்பிஐட்ட கொடுத்தா என்ன, எஸ் பேங்க்கிட்ட கொடுத்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே. நல்ல செந்தில் வாழைப்பழம் கதையாச்சா? நல்ல ஐடியா தான் சார் இது. பட் இது மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு நான் சொல்கிறேன். புரியுது. அவர் சொல்லலை, அவர் சொல்லவே இல்லை. இப்படி இருக்கலாம். புரியுது. நம்ம நார்மலாக யோசிக்கும் போது அப்படி தானே சார் ஒரு ஷேருக்கு யோசிக்கிறோம். நான் இன்னைக்கு இந்த ஒரு 10 ரூபா ஷேர் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 100 ரூபா ஷேர் இருக்கிற கம்பெனி அதை முழுங்கிட்டான் அப்படின்னா எனக்கு அந்த கம்பெனியில் நான் ஒரு 10 ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. அப்போ நான் இந்த கம்பெனி ஷேர் வாங்கினேன் என்ன, அந்த கம்பெனி ஷேர் வாங்கினேன் என்ன, நீங்கள் உங்கள் கணக்கில் சொல்லணும்னா ஏத்தர் வாங்கினா என்ன, ஹீரோ வாங்கினா என்ன, எல்லாம் ஒன்று தானே. அதனால் எஸ்பிஐயில் கடன் வாங்கினா நான் எஸ் பேங்க்கு கட்டிட்டேன். சும்மா ஃப்ராடுங்கிறான். ஓகே சார், ஃபைன். ஸோ இதுதான் இதில் இருக்க பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய இடங்கள்ல ரைடுன்னு ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இல்லை எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அண்ணா வெள்ளை அண்ணா எங்களால் ப்ரெஷர் தாங்க முடியலண்ணா, வீட்டுக்கு வர போகிறோண்ணா, 10 வருஷம் டைம் கொடுத்துட்டோண்ணா, பேப்பர்லாம் இல்லைன்னு பார்த்துக்கிட்டீங்களேண்ணா. சரிண்ணா, பேப்பர்னா பேப்பர் இல்லைன்னு சொல்லிடுறோன்னா வச்சுருங்க, முடிஞ்சது. ஓகே சார். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ்
கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.